என் உயிரினும் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து நல்லதே நடக்க நல்லது நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு ஆசீர்வாதம். திருவாடிப்பூரம் நாளை. திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியை திருப்பாவை 30 செப்பினாள் வாழியை பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளாய் வாழியை பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியை 143 வாழி உயர் அரங்கைக்கே கண்ணி உகந்ததித்தாள் வாழியை மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழி வன்புதுவை நகர்கோதை ஆண்டாளின் திவ்ய மலர்ப்பதங்கள் வாழிய வாழிவே என்று சரணாகதி அடைந்து சரணாகதியின் தத்துவத்தை பற்றி விளக்க உள்ளேன். சரணாகதி என்றும் கருணையின் மகத்துவம். பராசர பட்டர் ஸ்ரீ ராமானுஜன் முதன்மை சீடரான ஸ்ரீ குரத்தாழ்வானின் திருமகன். ரங்கநாயகி தாயாரும் திருவரங்கநாதனும் அவரை தங்கள் மகனாகவே பாவித்து வளர்த்தார்கள். ஒரு நாள் காட்டுப்பாதையில் சென்று கொண்டிருந்தபோது திடீரென்று ஏதோ ஒரு காட்சியை கண்டு அவர் மயங்கி விழுந்தார். அவனை தேடிய சீடர்கள் காட்டில் அவர் மயங்கி கிடப்பதைக் கண்டு பயந்தனர். வீட்டுக்குள் அழைத்து வந்ததும் பட்டர் மயக்கம் தெளிந்து சொல்வினார், ஒரு வேடன் ஒரு முயல் குட்டியை பிடித்து சாக்கு மூட்டையில் போட்டான். அதை கண்டு தாய் முயல் வேடவனை துரத்தி அவன் கால்களை தொட்டு மன்றாடியது. அந்த வேடன் தாயின் வேண்டுகோளை பார்த்து முயல் குட்டியை விடுவித்தான். இதை கண்ட நான் ஒரு உயிருள்ள தாயின் அனுதாபமும் வேடனின் கருணையும் கண்டு ஏன் நம் திருமால் அசுர ராட்சதர்களையும் தாங்குகிறார் என்பதை உணர்ந்தேன். அதனால் மனம் கொள்ளை போய் மயங்கி விழுந்தேன் என்றார். சரணாகதி என்றால் என்னவென்று சொல்லிக் கொடுத்தவனும் இல்லாத அந்த முயல் எம்பெருமானின் கருணையை கடலை நம்பி சரணடைந்து நம்மை போல் அல்லவா அந்த வேடன் ஒரு சாதாரண மனிதன் என்றால் சரணாத வத்சலான சிவன் நாராயணன் நம்மை எப்படி பாதுகாப்பார்? வடமொழியில் இஷ்யுத என்றால் நழுவ விடுதல், அச்சுத என்றால் நழுவ விடாதவன். அதனால்தான் திருமால் அச்சுதன் என்று அழைக்கப்படுகிறார். திருமலையப்பன் எழுந்தருளும் வடிவமே இதற்கான சாட்சி. வலது கையில் திருவடிகளை காட்டி இடது திருக்கையில் தொடையை தாங்கி நீ சரணாதி செய்தால் பிறவி பெருங்கடலை வற்றச் செய்வேன் என உறுதி அளிக்கிறார். அடியவர்களை எந்த நிலையிலும் கைவிடாமல் காத்தருளும் பரம்பொருளான தெய்வம் நம் எம்பெருமான். இல்லை என்ன புரியுதுன்னா, தேவையில்லா பின்னாடிலாம் ஓடுறோம், அவன் காலை தொட்டிலாம் செய்து எல்லாம் பண்ணுறோம். அறிஞர், ஞானி, யோகி, சித்தன், ஆச்சாரியன் அவா காலில் விழலாம். அதே சமயம் நம்மளோட பெரியவா, வயசில் பெரியவா அவா காலில் விழலாம். சாதாரண நம்ம காரியத்தை ஜெயப்படுத்தி கொடுக்கறதுக்கும் அவன் காரியம் செய்வான் நம்பி என் காலில் விழுந்தோடனே அவன் நம்ம காலையை வாரி விட்டுருவான். நீ அதான் நடந்துருக்கு. எல்லாத்துக்கும் அதிபதி யார்? நம்ம படைத்தவன் யார்? நம்மை காப்பவன் யார்? நம்மை காக்க போவன் யார் என்பதை நம்ம உணர்ந்தோனாலே சரணாதி தெய்வத்துக்கிட்ட தான் பண்ணணும், எம்பெருமான்ட்டு தான் பண்ணணுன்றத இந்த முயலின் மூலம் நமக்கு பகவான் உணர்த்துகிறான். அதை பார்த்து அவர் அதன் மூலம் நமக்கு எடுத்துரைக்கிறார் பராசர பட்டர். இதிலிருந்து என்ன தெரிகிறது? சரணடைந்தோருக்கு அபயம் என்று காத்துரைப்பேன் என்ற சின்முத்தையில் தான் திருமலையப்பன் திருமலை மேல் வீற்றிருக்கிறான். அவனுக்கு நல்லவானவனும் கெட்டவானவனும் எல்லாரும் வரணும், எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய லட்சணமான திருமேனி ஸ்ரீமத் நாராயணன் இருக்கக்கூடிய கோவிந்தன் மலையப்ப சுவாமி. நாமும் பணிவோம், அவன் பாதார விந்தங்களை சரணமடைவோம். சரணாகதி செய்து நின்னல்லான் கெதன்றி மற்றொன்றிலே நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன் உன் அருளுக்கு நான் நிலை கொண்டேன் சரணையே சரண் என்று துணிவு பூண்டேன் என்று கூறி அந்த திருவுடையை பற்றி நாமும் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.